அரபு உலகம் அதிரும் அரசியல் நகர்வுகள். மத்திய கிழக்கின் கடந்த 24 மணி நேர முக்கிய செய்திகள். மத்திய கிழக்கில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான மோதல்கள், ஈரான் அணுசக்தி திட்டம், சவுதி அரேபியாவின் புதிய பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் பிராந்திய நாடுகளுக்கு இடையேயான ராஜதந்திர உறவுகள் போன்ற பல முக்கியமான நிகழ்வுகள் அரபு உலகை உற்றுநோக்கச் செய்துள்ளன. இந்த செய்திகள் எமது சமூகத்தின் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் அவற்றை விரிவாக தெரிந்து கொள்வது எமது பொறுப்பாகும். இஸ்ரேல் ஹமாஸ் மோதல்கள். காசா பகுதியில் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஹமாஸ் அமைப்பும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை வீசி வருகின்றது. சர்வதேச சமூகம் உடனடியாக போர் நிறுத்தத்தை அமுல்படுத்துமாறு இருதரப்பையும் வலியுறுத்தி வருகின்றது. எகிப்து, கத்தார் போன்ற நாடுகள் சமரச முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. ஈரானின் அணுசக்தி திட்டம். ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் குறித்து சர்வதேச அணுசக்தி முகாமையின் IAEA சமீபத்திய அறிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் தனது அணுசக்தி சரிவூட்டல் நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையேயான கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பிராந்திய பதட்டங்களையும் அதிகரித்துள்ளது. சவுதி அரேபியாவின் புதிய பொருளாதார சீர்திருத்தங்கள். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் நாட்டின் எண்ணெய் அல்லாத பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான புதிய திட்டங்களை அறிவித்துள்ளார். சுற்றுலா, தொழில்நுட்பம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறைகளில் முதலீடுகளை ஈர்ப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம். இது மத்திய கிழக்கின் பொருளாதார நிலைமையை மாற்றி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. துருக்கி, ஐக்கிய அரபு அமீரக ராஜதந்திர உறவுகள். நீண்ட காலமாக பனிப்போர் நிலையில் இருந்த துருக்கிக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான உறவுகள் மேம்பட்டு வருகின்றன. இரு நாடுகளின் தலைவர்களும் சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்துள்ளனர். இது மத்திய கிழக்கின் ராஜதந்திர சமநிலையில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும். செய்தி சுருக்கமாக, கடந்த 24 மணி நேரத்தில் மத்திய கிழக்கின் பதட்டங்கள் அதிகரித்துள்ளன. அதேவேளை பிராந்திய அமைதியை நோக்கிய ராஜதந்திர நகர்வுகளும் நடந்து வருகின்றன. இஸ்ரேல் ஹமாஸ் மோதல்கள், ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் ஆகியவை பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்குகின்றன. மறுபுறம் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் தங்கள் பொருளாதார மற்றும் ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகின்றன. இது மத்திய கிழக்கின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய நிகழ்வுகளாகும். மீண்டும் புதிய செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி.